ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் 8th இயலில் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், யாப்பு இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பு இலக்கணம்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், யாப்பு இலக்கணம் அப்படின்னா கவிதை ஏற்றும் முறையை சொல்கிறதான் யாப்பு இலக்கணம்னு சொல்கிறாங்க. இதே வந்து யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எழுத்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உறுப்புகளில் யாப்பின் 6 உறுப்புகள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு 6 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எழுத்து பார்க்கலாம். எழுத்து அப்படிங்கும்போது பாருங்கள், யாப்பு இலக்கண அடிப்படை எழுத்துக்கள் வந்து குறில், நெடில், ஒற்று எனும் 3 வகை. ஸோ குறில் அப்படின்னா இந்த குறின்னு சொல்லுவாங்க, நெடில் அப்படின்னா அதில் இதுவும், முற்று அப்படின்னா இக்கு. ஸோ இதான் வந்து குறில், நெடில், ஒற்று. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதான் எழுத்து. நெக்ஸ்ட்டு அசை பாருங்கள். அசை அப்படிங்கும்போது எழுத்துக்களால் ஆனது அசை. ஸோ எழுத்தை வச்சு தான் அசை வருதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஓரெழுத்தோ ஈரெழுத்தோ நிற்பது அசை அப்படிவாங்க. ஆக்சுவலாக வந்து ஓரெழுத்தாகவும் இருக்கலாம், ஈரெழுத்தாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும்னு சொல்லலாம். அது பாருங்கள், நேரசை, நிறையசை அப்படின்னா 2 வகைப்படும்னு சொல்லுவாங்க. அசை பிரிக்கிறது எப்படி பிரிப்பாங்கன்னு பாருங்கள், நேரசை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து தனி குரில் இருக்குது பாருங்கள், தனி குரில் அதோட ஒரு ஒற்று. ஸோ பாருங்க, தனி குரில் இல்லாட்டி ஒற்று, தனி நெடில் அதோட ஒற்றுன்னு வந்தால் நேரசை. நேராக இருக்கும், தனியாக தான் இருக்கும், இல்லாட்டி ஒரு ஒற்று வந்துடும். ஸோ அது குறிலோ நெடிலோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 2 குறில் அணி, இல்லாட்டி குரில் நெடில் அதோட ஒற்று இப்படி தான் வரும் பாருங்கள். ஸோ ஒற்று. ஸோ வந்து நிறையா இருக்கணும். 1 2 குரில் இருக்கணும், இல்லாட்டி குரில் நெடில் இருக்கணும், இல்லாட்டி அதோட ஒற்று சேர்ந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து நிறை அசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேரசை, நிறையசை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பார்க்கலாம், சீர் பார்க்கலாம். பாருங்கள், ஒன்றுக்கு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எழுத்துலேருந்து தான் அசை பார்த்தோம். இப்போ அசைக்கு அப்புறம் அதுலேருந்து தான் சீர் வருதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையும். ஸோ வந்து சீர் தான் வந்து பாடலோட ஓசைக்கு அடிப்படையாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், ஓரசை, ஈரசை, மூவசை, நாவசைன்னு சொல்லி 4 வகை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எழுத்து 3, தனி குரில் ஒற்று. அதுக்கப்புறம் அசைனா வந்து 2, நேரசை, நிறைசை. இப்போ சீர்னு பார்த்தீங்கன்னா 4. என்ன அப்படின்னா ஓரசை, ஈரசை, மூவசை, நால்வசை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிடிக்கிறாங்க. பாருங்கள், நேர் என்பதோட உகரம் சேர்ந்து முடிவது ஒன்று, அதை நேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓரசை சீர் அப்படின்னா இயற்சீர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஓரசை சீர் வந்து இயற்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி உரிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேர். ஸோ வந்து ஓரசை சீர் வந்து இயற்சீர்னு சொல்லுவாங்க, இல்லை உரிச்சீர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஓரசை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி தெரியும் நேரு நிறைன்னு சொல்லிட்டு. நேர்னா நம்ம என்ன பார்த்தோம், தனி குரல் இருக்கணும், இல்லாட்டி அதோட ஒற்று, இல்லாட்டி தண்ணி அதோட ஒற்று. ஸோ அப்போ நேர்னா நாள். ஸோ நாள் ஃபுல்லாக நம்ம நேராக தான் இருக்கணும், அதை நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நேர்னா நாள். ஸோ நிறை அப்படின்னு பார்த்தோன்னா, நிறையா அப்படிங்கும்போது நம்ம குரிலும் நெடில் 2மே கலந்துடும். ஸோ மலர் எப்பவுமே நிறையா பேர் வச்சு காசுப்படுவாங்க. ஸோ வந்து நேர் அப்படின்னா நாள், நிறை அப்படின்னா மலர். நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறைப்பு. ஸோ நம்ம காசு சம்பாதிக்கும் போது நம்ம நேர்மையாக தான் சம்பாதிக்கணும். ஸோ நேர்பாக இருக்கணும். ஸோ காசு. ஸோ நிறைவு அப்படின்னா பிறப்பு. இது ஓரசை. ஈரசைன்னு பாருங்கள், நேர் தேமா, நிறை புள்ளிமா அப்படின்னா அது மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிறை கருவிலம், நேர் கூவில்லம் அப்படின்னா விழிச்சீர்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் தேவையில்லை, இதெல்லாம் பார்த்துக்கோம். நேர் தேமா, நிறை புள்ளிமா, நிறை கருவிலம், நேர் கூவில்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூவசை அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா காய், கனி அப்படின்னு சொல்லுவாங்க. காய் அப்படின்னா அந்த நேர்னு வந்தால் காய், நிறைன்னு வந்தால் கனி வந்துடும். பாருங்கள், காய்ச்சி அப்படின்னா நேர் தேமாங்காய், நிறை புளி மாங்காய், நிறை நேர் கருவிலங்காய், நேர் கோவிலங்காய். பாருங்கள், நேர்னு வந்தால் நமக்கு காய் போட்டுறணும். இதே அசை. இதே வந்து கனி சீர்னு பார்த்தோன்னா நிறை. பாருங்கள், நேர் நிறை தேமாங்கனி, நிறை புளிமாங்கனி, நிறை கருவிலங்கனி, நிறை அப்படின்னா கூவிலங்கனி. ஸோ பாருங்கள், நிறைன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு கனி போட்டுறணும். அது வந்து இங்கே காமன்.
அதை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், காய்ச்சீரை வந்து வெண்சீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காய்ச்சீரோட இன்னொரு பேர் வந்து வெண்சீர்னு சொல்கிறாங்க. மூவசைச்சீர்கள் அடுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்க்கின்ற பொழுது நாவசைச்சீர் வரும். ஸோ மூவசைச்சீர்லேருந்து அடுத்து வந்து நேரசையோ நிறையசையோ சேர்க்குறோம் 4 சீர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து முதல் சீர் பார்த்தோம், 2ஆம் சீர், 3ஆம் சீர், இப்போ 4க்கு வந்து அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழகீடு வாய்ப்பாடு. இப்போ நம்ம பார்த்தோம்னா நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமாலாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதை வச்சு எப்படி அழகீடு பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். நாம் எளிய முறையில் திருக்குறளை இங்கு அழகிடலாம். கொடுத்துருக்கோம் வெண்பாவிற்குள் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும் பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள் வெண்பாவில் வந்து இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வரும். அப்புறம் பிற சீர் வராது. தலைகளில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை மட்டுமே வரும். பிற தலைகள் வராது அப்படின்னு சொல்லி பிற தலைகள் எப்படின்னா ஈற்று சீர் ஓரிசை மொழியும் போகிறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து வெண்பா அப்படின்னா 2 மட்டும் தான் வரும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இயற்சீர் வெண்சீர் இயல்பாக இருக்கும், அப்புறம் வெந்து போயிடும். ஸோ வெண்சீர் அப்படின்ற மாதிரி. இதே நீங்கள் வந்து தலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை, அந்த வெண்டலை அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்காங்க பாருங்கள். இப்போது நம்ம வந்து பாருங்கள், பிற நாணா தக்கத்து தான் நாணத்தினும் அறம் நாணத்தக்க உடைத்து. ஸோ இந்த திருக்குறள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இயரில். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது தெரியாமல் தப்பான விஷயங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அதை நினச்சி அதை வருந்தி நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டு ஒத்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வெக்கப்படணும். அப்படி நம்ம வெக்கப்படலை அப்படின்னா அறமே நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு அறம் நம்ம விட்டு ஓடி போயிடும் அப்படின்ற பொருள் தான் அதுக்கான அர்த்தம். இப்போ அழகீடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பீரர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 2 குரலோட ஒரு ஒற்று இருக்குது, அதனால் அது வந்து நிறை. நேர்னால் தனியாக இருக்கும், ஒரு நெல் இருக்குது. இங்கே ஒரு குரல் ஒற்று இருக்கும்போது நேர் தான். ஸோ நிறை நேர் அப்படின்னா புளிமா, நேர் வந்தனால காய் வந்துச்சு, புளிமாங்காயின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தக்கு குடல் கத்து அப்படிங்க தக்கு அப்படிங்கும்போது நேர் தான் வரும். ஏன் அப்படின்னா ஒரு குரல் ஒற்று வந்திருக்கு. இதே வந்து 2 குரல் அப்படின்னு வந்தால் நிறை வரும். ஸோ நேர் நிறை கூவிளம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தான் நான் பிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து தனியாக நான் வந்துங்கும்போது அது நேர்னு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ஏன் நேர்னு வந்திருக்குன்னா ஒரு நெடிலோட ஒற்று வந்திருக்கு. ஸோ நேர் தேமா, அதோட நேர்ல காய் தேமாங்காய் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நேர் தான் வரும், ஏன்னா தனி நெடில் வந்திருக்கு. இதுவும் நேர் தான் வரும், ஏன்னா ஒரு குரலோட ஒற்று வந்திருக்கு. நேர் தேமா. நெக்ஸ்ட்டு வந்து அறம் அப்படிங்கும்போது இது நிறை வந்துடும். ஏன் அப்படின்னா 2 குரலோட ஒற்று வந்திருக்கு நிறை. இது நேர் தான் வரும், ஏன் அப்படின்னா தனி நெடில். இது வந்து நேர் தான், ஏன்னா குரலோட ஒற்று. ஸோ நிறை நேர் அப்படின்னா புளிமா, இங்கே வந்து நேர் வந்திருக்கா காய் புளிமாங்காய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தக்கு அப்படிங்கும்போது இது நேரில் வந்துடும். ஏன் அப்படின்னா ஒரு குரல் ஒற்று, அப்புறம் ஒரு குரல் மட்டும் தனியாக வந்தால் அது நேர் தான். ஸோ நேர் தேமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், துடைத்து தனி குரல் அப்படிங்கும்போது இங்கே வந்து இதை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நிறைய நம்ம பிறப்புன்னு பார்த்தோம். ஸோ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படின்னா துடைத்து அப்படின்னு இருக்குது. அதை நம்ம எப்படி நேர்பு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம தலை பார்க்கலாம். தலை பாருங்கள், பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதை எடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்தலாம் தலை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பாருங்கள், தலை வந்து ஒரு பாடலோட ஈற்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிறோம் அடுத்து வர முதலையும் வறுத்து வச்சு தான் தலைன்னு சொல்கிறாங்க. தலை இங்கே பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க, 7 வகைப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அது என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். நேர் ஒன்றி ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மாமுன் நேர் பாருங்கள், அதுவே வந்து நேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நேர் தான் வருது. ஏன் நேர் ஒன்றிய அப்படிங்கும்போது நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்கும்போது நம்ம வந்து அதான் மாமுன் நேர் நமக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்க்க நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படிங்கும்போது விளமுன் நிறை. ஸோ நிறை தான். ஆக்சுவலாக வந்து நிறைனவே நமக்கு நிறையா இருப்பாங்க. ஸோ விளமுன் நேர்னா மாமுன், நமக்கு முன்னாடி இருக்கவங்க நேர் மக்களும். ஸோ மாமுன் நேர் நினைச்சுக்கோ. நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படின்னா விளமுன் நிறை அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இயற்சீர் வெண்டலை அப்படின்னா பாருங்கள், ரெண்டுமே வரும். இயற்சீர் அப்படிங்கும்போது இயல்பாகவே 2 வரும். மாமுன் நிறை விளமுன் நேர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது போனால் மாமுன் நிறை. இங்கே மாமுன் நேர் இருக்கா, அப்படியே இயல்பாக சொல்லும்போது நம்ம மாற்றி சொல்லிடுவோம். எப்பவுமே இயல்பாக ஒன்று சொல்லும்போது டக்குன்னு யோசிக்காமல் பேசுகிறோம், மாற்றி சொல்லுவோம். அதுதான் மாமுன் நிறை விளமுன் நேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெண்சீர் வெண்டலை தான் காய்முன் நேர் அப்படிங்குவாங்க. வெண்சீர் அப்படிங்கும்போது காய்முன் நேர். ஆக்சுவலாக நேராக இருக்கும்போது நம்ம வெண்சீர் அப்படின்னா வந்து காய். ஆக்சுவலாக வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர் அப்படின்னா நம்ம வந்து வெண்மையாக இருக்கணும், அதாவது நம்ம வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும், ரொம்ப வந்து நேர்மையாக இருக்கும்னு நினைக்கும்போது நமக்கு ரொம்ப காயப்படுத்துவாங்க. ஸோ காய்முன் நேர் அப்படின்னா. கலித்தலை அப்படின்னா காய்முன் நிறை.
ஸோ களி அப்படிங்கும்போது நிறையா இருந்தால் தான் நம்ம கழிப்போம். ஸோ காய்முன் நிறை கழித்தலை அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை. ஸோ ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா நம்ம கனியை வச்சு சொல்கிறோம். ஸோ ஒன்றி இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் இருந்தால் நம்ம ஒன்றி இருப்போம். ஸோ கனி முன் நிறை அப்படின்றது. ஸோ ஒன்றாத அப்படின்னா நம்ம நேர்மையாக இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, யாரும் சொன்னால் இல்லை எனக்கு இதான் நேர்மை பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் பிரின்சிபல் பண்ணுவோம். ஸோ கனி முன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடி இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 2 அல்லது 2 அடி எத்தனை வகைப்படும்ன்றாங்க, 5 வகைப்படும் சொல்கிறாங்க. பாருங்கள், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இதில் எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ யாப்பு உறுப்பிலக்கம் எத்தனை வரும், 6 வகைப்படும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எழுத்துனா 3 வகைப்படும், தனில் குறில் ஒற்று அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு அசை அப்படின்னா 2 வகைப்படும், நேரசை நிறையசை அப்படின்னு சொல்கிறது. சீர் அப்படின்னா 4 வகைப்படும்ன்றது. நெக்ஸ்ட்டு தலை அப்படின்னு பார்த்தோன்னா 7 வகைப்படும்னு பார்த்தோன்னா, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கண வகைகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு டேரக்டாக கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் பார்த்தா அடி 5 வகைப்படும்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 சீர்கள் இருந்துச்சு அப்படின்னா குரல் அடி. ஏன்னா குரல் 2 அடி தான் இருக்கும். ஸோ குரல் அடின்னு சொல்லுவாங்க. 3 அப்படின்னா சிந்தி அடி அப்படிம்பாங்க. சிந்து அடி 3ன்னுவாங்க. ஸோ பாருங்கள், 2 அப்படின்னா குரல், 3 அப்படின்னா சிந்து அப்படின்றாங்க. இதே நீங்கள் 4 பாருங்கள், 4ன்னா அளவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 அப்படின்னா அளவு, ஸோ அளவடி. நெக்ஸ்ட்டு 5 சீர் அப்படின்னா நெடிலடி. ஸோ 5 அப்படின்னா நெடிலடி. 6 அதற்கு மேற்பட்டு அப்படின்னா களி நடிலடி. ஸோ இது கூட கேட்பாங்க கைஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட கேட்பாங்க. 2 தான் குரலடி, 3 சிந்தியடி, 4 அப்படின்னா அளவடி, 5னா களி நடிலடி, 6 அதுக்கு மேலே களி நடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தொடை. தொடை அப்படின்னா தொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ தொடைன்னு தொடுத்தல். ஸோ பாடலின் அடிகளையோ சீர்களையோ எழுத்துக்களையோ ஒன்றி வர தொடுப்பது தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடை அப்படின்னா என்ன, தொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றி வரதான் தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தொடை என்னும் சொல் செய்யுள் உறுப்பு. ஆக்சுவலாக தொடை அப்படின்றது செய்யுள் உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் செய்யுளில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஓசை பொருதி வருமாறு பாடலை ஏற்றல் பற்றி அமைவது. ஆக்சுவலாக இதில் இந்த ஓசை தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நயம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் தொடை யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது என்னென்ன இருக்குது பாருங்கள். மோனை, எரிகை, ஏபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு சொல்லி 8 வகை இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம தொடைன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 வகை. மோனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்ரு ஒன்றி வரணும். எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்ரு எந்தி வரணும். இதே ஏபு அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, கடைசியில் அது வரணும். அளபடைனா அளவெடுத்து வர்றது. முரண் அப்படின்னா ஆப்போசிட்டாக சொல்கிறது. அந்த ஆதி அப்படின்னா ஒரு லைன் முடிகிறது, அந்த கடைசி விட அடுத்த லைனில் ஃபஸ்ட் லைனோட வரணும். அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மோனை தொடை ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது. பாருங்கள், இங்கே ஓ ஒன்றி வருது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எதுகைனா பாருங்கள், அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அதை ஒட்டி நிற்கும் 2ஆம் எழுத்து. ஆக்சுவலாக பாருங்கள், எது கை நமக்கே 2 தான் இருக்கும். ஸோ 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சாரி கைஸ், அறம் அப்படின்ட்டுருக்கா. நெக்ஸ்ட்டு அதே ஓகே, இந்த ஆப்ஷன் வேண்டாம், நான் வேறு சொல்கிறேன் பொறுங்க. இலக்கணம், அதே மாதிரி இலக்கியம், லா சேமாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஈயும் சேமாக தான் இருக்குது. ஸோ இது எதுகையும் சொல்லலாம், மோனையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன், சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஏபு தொடை கொடுத்துருக்காங்க. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி ஏபது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வானரங்கள் கனிக்கொண்டு மந்தியோடு கொஞ்சம். நெக்ஸ்ட்டு மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். பாருங்கள், கொஞ்சம் கெஞ்சும், இந்த உச்சும் அப்படின்றது ரைமிங்காக இருக்குது. இந்த மாதிரி அதான் ஏபு தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நாடுன்னு வந்துச்சு அப்படின்னா அது 2 ரைமிங் வேர்ட்ஸு இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி பாருங்கள், அறம் மரம் அப்படின்னா பாருங்கள், இம்மு அறம் மரம் அப்படின்னு சேமிங்க வருது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இயல்பு தொடை அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டில் இங்கே பாருங்கள் வினைத்தொகை கொடுத்துருக்காங்க. டேஷ் நிலவுடன் டேஷ் அழகாக காட்சியளிக்கிறது அப்படின்னா பாருங்கள் வளர்ப்பிறை. ஸோ வளர்ப்பிறை நிலவுடன் டேஷ் அழகாக அப்படின்னா விரிவானம் அழகாக காமிக்கிறது. ஸோ இங்கே விரிவானம் வளர்ப்பிறை அப்படின்னு வரும். டேஷ் டேஷ்களும் மனத்தை கொள்ளை அடிக்கின்றன. அப்புறம் டேஷ் கொடி அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா விளைநிலம் கொடி சொல்லலாமா? விளைநிலம் கொடிகளும் டேஷ் மனதை இது பண்ணுது அப்படின்னா வந்து தளிர்ப்பூ பூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேஷ்கள் அனைத்தும் டேஷில் மூழ்கிவிட்டது அப்படிங்கும்போது விரிவானம் உயிர்மது நீர்நில் மூடு பனியில் மூழ்கி இருக்கும். என்ன அப்படின்னா பாருங்கள் நீல் வீதி. ஸோ வந்து வீதி வந்து மூடு பனியில் மூழ்கிருச்சு அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து மெல்ல வீசும் குளிர்காற்று டேஷ் பாவம்னா வளர்த்தமிழ் புகழ் பாடுகிறது. தொலைவில் கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கு டேஷ் ஒளி அப்படின்னா உயர் மதில். ஸோ நம்பர்ஸ் போட்டுடலாம் பிசாட்டு நம்ம. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து பௌர்ணமி வளர்ப்பிறை விரிவானம். நெக்ஸ்ட்டு டேஷ் கொள்ளை அடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா வியல் நிலம். நெக்ஸ்ட்டு வந்து தளிர்ப்பூ. தேர்ட் ஒன் வந்து டேஷ் அனைத்தும் டேஷ் மூழ்கிவிட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூடு பனியில் மூழ்கிருச்சு. என்னது? நீல் வீதி அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை வீசும் குளிர்காற்று என்ன அப்படின்னா வளர்த்திமல் பேசுகிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலங்கரை விளக்கம் வந்து உயிர் மதில் வரைக்கும் வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா கலைச்சொற்கள் வந்து எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யியல் அப்படின்னா ஃபிலாசபி. இணைப்பு தொடைனா பார்த்துங்க ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரிதம்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ரைமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எழுத்தரு அப்படின்னா ஃபாண்ட்டு. அசை அப்படின்னா சிலபல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அறிவை விரிவிசை கொடுத்துருக்காங்க. பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்னா ஆணை முத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சல் தலைகளின் கதை அப்படின்னா எஸ்பி சட்டர்ஜி. மொழிபெயர்ப்பியார் அப்படின்னா விமு சாம்பா சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தங்கைக்கு அப்படின்னா மூவா. தம்பிக்கு அப்படின்னா அறிஞர். ஆக்சுவலாக வந்து இது கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து பிவைக்கில் கேட்டிருப்பாங்க. கடிதம் தங்கைக்கு யார் எழுதுனா அப்படின்னா மூவா அவர்கள் எழுதியிருப்பாங்க, வரதராசன் அவர்கள். தம்பிக்கு அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், இங்கே நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.